வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல சின்னஞ்சிறு கிளியோட 40வது எபிசோட்ல என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல நம்மளுடைய முரட்டு பாய்ஸ் என்ன பண்றாங்க, ஹால்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. கருணாவுக்கு பொண்ணு பார்க்க போனாங்க. பொண்ணு பார்க்க போன இடத்துல அசிங்கப்பட்டு வந்துட்டாங்க. இந்து வந்து பொண்ணு கிட்ட சொல்லி கருணாவை வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு காரணமானதுனால மூக்கறுபட்டு வந்துட்டாங்க நம்மளுடைய மொரட்டு பாய்ஸ். அந்த கோவத்தை இந்துட்ட காட்ட முடியாம வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இனிமேல் வந்து நம்ம என்ன பண்றது, இந்த பொண்ணு வந்து நம்ம ரூட்லயே கிராஸ் ஆகிட்டு இருக்காளடா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு கர்ணா சொல்றாரு, இந்த பொண்ணை வந்து நம்ம இனிமேல் வந்து முடிச்சு விட்டுருவோம், இதுக்கு மேல அவளுக்கு வந்து மரியாதை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அடுத்து கர்ணாக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போதுதான் ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, கர்ணாக்கு வந்து ஜெயந்தியோட தங்கச்சி, அதாவது சுதாகரோட கொலிந்தியால வந்து நம்ம வந்து கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயந்திக்கு பெரிய சாக்கு. ஏன்டா, நானே உங்க குடும்பத்துல வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அடக்கேன், இதுல நீங்க என் தங்கச்சியை வேற உங்க குடும்பத்துல கூட்டு வந்து கஷ்டப்படுத்த போறீங்களா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அது அப்புறம் அப்படியே அது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்மளுடைய ஹீரோயின் பார்ட் வருது. ஹீரோயின் பார்ட் ஏற்கனவே தெரியும். தீபாவும் கார்த்திக்கும் டப்புனு யாருக்குமே தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தீபா வந்து அவ இந்து வீட்டுக்கு வந்தா, இந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வெளியே போக சொல்லிட்டா. டைரக்டா வந்து கார்த்திக்கும் தீபாவும் அவங்க வீட்டுக்கு போறாங்க, கார்த்தியோட வீட்டுக்கு போறாங்க. கார்த்தி வீட்டுக்கு போனோன்னு என்ன நடக்கும், கார்த்தியோட அம்மா வந்து நிறைய கண்டிஷன் போடுறாங்க. இந்து கிட்ட வந்து ஓடி போனதுதான், ஆனா திரும்ப உங்க அக்கா என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நீ வந்து ஊர் உலகம் எல்லாத்துக்கும் மறுபடியும் சொல்லி கல்யாணம் பண்ணி வை, அதுக்கான செலவையும் நீயே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கார்த்தியோட அம்மா. அதுக்கு இந்துவும் வந்து சரி பரவாயில்ல, ஏன்னா இந்த ஹீரோயின் மாதிரி உலகத்துல எந்த ஹீரோயினுமே நல்லா இருக்கு, அவ்வளோ சாஃப்ட் மனசு கிடையாது. அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா அக்காவுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அக்கா மட்டும் குடும்பத்தை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கு எங்கிட்டாச்சும் ஊர் சுத்துறது, இல்ல ஏதாச்சும் வீணா செலவு பண்றது, லவ் பண்றது, ஓடி போறது, இந்த மாதிரி இருக்கும். ஆனா தங்கச்சி மட்டும் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறது அந்த மாதிரி எடுத்திருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கும் அப்படிதான். நானே எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்போ கார்த்தியோட அம்மா சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் உங்க அக்கா வந்து உன் வீட்லயே வந்து இருக்கட்டும், அதான் வந்து ரெண்டு பேருக்குமே நல்லது. இல்ல அப்படின்னா இப்பவே இந்த நிமிஷமே என் பையனை நான் கூட்டு போயிடுறேன், நீ உன் அக்காவை கூட்டு போயிரு, அதுதான் பிரிச்சு விட்டுருவோம் இப்பவே அப்படிங்காங்க. ஸோ இந்து வந்து அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா, எங்க அக்காவுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படிங்கறத வந்து நம்ம நாளைக்கு எபிசோட்ல பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பிளஸ் உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.